மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 1000 பேருக்கு திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நடிகர் விஜய் இதில் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த உதவியை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். சிவபிரகாஷ், வணக்கம். உள்ளே ஒரு பக்கம் இந்த நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறும் நிலையில் வெளியே பொதுமக்கள் அதிக அளவில் கூடியிருக்கின்றனர். இதனை கட்டுப்படுத்த போலீசார் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? வணக்கம். நடிகர் விஜய் அவரது விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் தற்போது இந்த திருநெல்வேலி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 1500 குடும்பங்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக திருநெல்வேலிக்கு வந்திருக்கின்றார். இந்த சூழலை பொறுத்தவரையிலும் நடிகர் விஜய் எப்போது இது போன்ற பொது இடங்களுக்கு வந்தாலும் அந்த இடத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்குவதில் மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட சொல்வதென்றால் மிகப்பெரிய எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு சூழல் நிலவுவது வழக்கமாக இருக்கிறது சமீப காலங்களில். அது சமீப காலங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அது போலவே தான் தற்போது இந்த இடத்திற்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விலும் அது போன்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுள்ளது. நடிகர் விஜயை பார்ப்பதற்கு, அதாவது அவர் நடிகர் விஜய் என்ன செய்கிறார் என்பது இரண்டாம் பட்சமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவரது ரசிகர்களை பொறுத்தவரையிலும் அவரை பார்க்க வேண்டும், அவரை தொட வேண்டும், அவருடன் போட்டோ எடுக்க வேண்டும் என்பது அவரது முதல் ஒரு குறிக்கோளாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது. அந்த வகையில் தான் தற்போது நடிகர் விஜய் உள்ளே வரும்போதே அவரை உள்ளே விட அவர் செல்ல முடியாத அளவிற்கு அவரை போட்டு அழுத்திய ஒரு சூழலையும் நம்மால் அங்கு இந்த இடத்தில் காட்சிகளின் மூலம் பார்க்க முடிந்தது. அப்போது நடிகர் விஜய் அவர்கள் உள்ளே வந்தபோது உடனடியாக வேறு யாரும் தொடர்ந்து வந்து மேலும் அவரை தொந்தரவு செய்துவிடக் கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக கதவை உடனடியாக மூடுவதற்கு முயன்ற போது அந்த கதவு விஜயின் முதுகிலேயே படக்கூடிய ஒரு காட்சியும் நாம் பார்த்தோம். இது போல அதன் பிறகுதான் நடிகர் விஜய் உள்ளே சென்று அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருந்தது போல இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு உணவு மற்றும் மளிகை சாமான் பொருட்கள் என அரிசி மூட்டை ஆகிய உதவிகளை அவர் தொடர்ந்து தற்போது செய்து வருகிறார். ஆனால் அவர் அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தொடர்ந்து விஜய் ரசிகர்கள், அதாவது உள்ளே இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களும் கூட தற்போது சுவரினை எகிரி குதித்து அந்த இடத்திற்குள் வந்து எப்படியாவது விஜயை பார்க்க வேண்டும், அவரை நெருங்கி விட வேண்டும், அவரை தொட்டு விட வேண்டும், அவருடன் ஒரே ஒரு செல்ஃபி, ஒரு போட்டோவாவது எப்படியாவது எடுத்து விட வேண்டும் என்று தொடர்ந்து முயன்று வருகின்றனர். இவர்களை காவல்துறையினராலும் அளக்க முடியாத ஒரு சூழலும் அந்த இடத்தில் நிலவுகிறது. காரணம், ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர் வருகிறார் எனும் போது காவல்துறையினர் தரப்பில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலான பாதுகாப்பு தான் வழங்க முடியும். மற்றவற்றை எல்லாம் அவர்களாகவே பார்த்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு இப்போது நடிகர் விஜயகாந்தாக இருக்கட்டும், அதன் பிறகு அவர் அது போல நடிகர் விஜயகாந்த் உட்பட்ட தமிழ் திரையுலகின் நடிகர்கள், அவரது மன்றத்தினர் அவர்களுடன் எப்போதும் இருப்பார்கள். அவர்கள் தான் ரசிகர்களிடமிருந்து அவர்களை காப்பாற்றுவார்கள். போலீஸ் இதற்கு உள்ளாக புகுந்து அவர்களை காப்பாற்ற முயன்றால் அது போலீஸுக்கும் விஜய் ரசிகர்களுக்குமான ஒரு பிரச்சனையாக உருவாகக்கூடிய சூழல் உருவாகும். இதன் காரணமாகவே அவர்களே அவர்களுக்கான பாதுகாவலர்களிடையும் அவர்கள் வைத்திருப்பார்கள். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட தலைவர்கள் தான் இந்த பொறுப்பினை ஏற்று அவர்களை பத்திரமாக அழைத்து சென்று மீண்டும் வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு பணியை செய்ய முடியும். வேறு யார் சென்றாலும் அதை தங்களுக்கு எதிரான ஒரு செயலாக அந்த ரசிகர்கள் கருதக்கூடும் என்பதன் காரணமாக மற்றபடி அந்த இடத்திற்கான பாதுகாப்பை காவல்துறையினர் வழங்குவார்கள். ஆனால் மற்ற பாதுகாப்புகளை அவர்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த தற்போது நடிகர் விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்தில் நிவாரணம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இடத்திலும் அந்த இடம் அமைந்துள்ள சுற்றுச்சுவர்கள், அதாவது மதில் சுவர்களை எகிரி குதித்து விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து உள்ளே வந்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அந்த நிவாரணம் பெற வந்த குடும்பங்களும் சரி, அவர்களும் அந்த இடத்தில் நிவாரணத்தை பெற முடியாத ஒரு சூழலும் அந்த இடத்தில் நிலவுகிறது. இதனை கட்டுப்படுத்த காவல்துறையினர் அனுமதிக்கப்பட்டவர்களை தாண்டி மற்றவர்களை வெளியில் செல்லுமாறு தற்போது தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். ஆனால் அவர்கள் விஜயை பார்த்தே ஆக வேண்டும் என்று அங்கேயே கங்கணம் கட்டி கொண்டு உள்ளேயே நிற்கின்றனர். இதன் காரணமாக எதிர்பார்க்கப்பட்ட கூட்டத்தை விட, அதாவது 1500 குடும்பங்களுக்கு நிவாரண உதவி வழங்குகிறார்கள் என்றால் அந்த இடத்தில் ஒரு 2000 பேரை அழைத்து வந்து அவர்களுக்கு நிவாரணம் பெற்று தந்துவிட்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் அந்த இடத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் தற்போது கூடுதலாக விஜயை பார்க்க வேண்டும் என்று அங்கு வந்திருக்கக்கூடிய விஜய் ரசிகன் காரணமாக கிட்டத்தட்ட 2500 3000 பேர் வரையிலும் அந்த இடத்தில்
கூடியிருக்கின்றனர். அத்தனை பேரை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கான போதிய காவல்துறையினர் அந்த இடத்தில் இல்லாததால் இப்போது விஜய் அங்கிருந்து வெளியில் செல்வது என்பது கிட்டத்தட்ட ஒரு முடியாத ஒரு சூழலாக மாறி இருக்கின்றது. அவர் நடிகர் விஜய் காரில் இருந்து இறங்கும் போது இறங்கி வெளியில் வந்த சில நொடிகளுக்குள்ளாகவே அவரை சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் விஜயண்ணா என்று கதறி அவரை பிடித்து கீழே இழுத்தது என்று அவரை உள்ளே செல்ல விடாமல் பிடித்துக் கொண்டது ஆகிய சூழலில் அந்த இடத்தில் தற்போது நிலவின. அதன் பிறகுதான் அங்கிருந்து எப்படியாவது உள்ளே சென்று விட வேண்டும் என்று அந்த விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் அவரை எப்படி உள்ளே கொண்டு வந்து இழுத்து வந்தார். அப்போதும் அவருடன் வந்தவரே ஒருவர் கதவை விஜய் மீது இடித்ததன் காரணமாக அவர் மீதும் புஷி ஆனந்த் கோபப்பட்டு அவரது முதுகிலும் ஒரு அடித்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்துதான் விஜய் பத்திரமாக உள்ளே கொண்டு சென்று விட்டோம் என்று காவல்துறையினர் அங்கு நின்று கொண்டிருந்த போது தற்போது மதில் சுவரை எதிரி குதித்து இந்த விஜய் ரசிகர்கள் தற்போது உள்ளே சென்று கொண்டிருக்கின்றனர். எனவே விஜய் அங்கிருந்து எப்படி அந்த இடத்திலிருந்து வெளியே வருவது என்பது ஒரு தற்போது சந்தேகத்திற்குரிய ஒரு செயலாகவே இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.